கிரியாட்டின் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர ரெண்டு விஷயங்கள் வே புரோட்டீனும் கிரியாட்டினும் தான். ஸோ இந்த கிரியாட்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் லாஸை காஸ் பண்றதா சோஷியல் மீடியாஸ்ல நிறைய பேசப்படுது. அண்ட் என்னோட கன்சல்டேஷன்ஸ்லயும் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். கிரியாட்டின் எடுத்தா ஹேர் லாஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான கேள்வி. ஸோ இந்த வீடியோல இந்த கிளைமுக்கு பின்னாடி ஆக்சுவலா என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ 2009 நடந்த இந்த ஸ்டடி தான் இந்த கிளைமுக்கு வந்து காரணமா இருக்கு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இந்த ஸ்டடி ஒரு ரேண்டமைஸ்டு டபுள் பிளைண்டட் பிளசிபோ கண்ட்ரோல் கிராஸ் ஓவர் ஸ்டடி. இதுல 20 ரக்பி பிளேயர்ஸ் 3 வீக்ஸ்க்கு ஸ்டடி பண்ணிருக்காங்க. கிரியாட்டின் சப்ளிமெண்டேஷன் பண்றப்ப ஆண்ட்ரோஜன்ஸ் அதாவது மேல் ஹார்மோன்ஸ் லைக் டெஸ்டோஸ்டெரோன் அண்ட் டிஎஸ்டி இந்த மாதிரி ஹார்மோன்ஸ்ல சேஞ்சஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்காக இந்த 20 பிளேயர்ஸ் இவங்க 2 குரூப்பா பிரிச்சு இந்த ஸ்டடியோட டியூரேஷன்ல ஃபர்ஸ்ட் வீக்கான 0 to 7 டேஸ்ல ஒரு குரூப் பாத்தீங்க அப்படின்னா 25 கிராம்ஸ் ஆஃப் கிரியாட்டின் பிளஸ் 25 கிராம்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து எடுத்துக்கிறாங்க கிரியாட்டின் லோடிங்காக. அண்ட் இன்னொரு குரூப் பிளசிபோ குரூப் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 50 கிராம்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வீக் 7 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் அதாவது 21 டேஸ்க்கு கிரியாட்டின் குரூப் பாத்தீங்க அப்படின்னா 5 கிராம்ஸ் ஆஃப் கிரியாட்டின் பிளஸ் வந்து 25 கிராம்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து எடுக்கிறாங்க கிரியாட்டின் மெயின்டெனன்ஸ்க்காக. அடுத்து பிளசிபோ குரூப் வெறும் 30 கிராம்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் மட்டும் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்டடியோட டியூரேஷன் 3 வீக்ஸ் ஆர் 21 டேஸ் அப்படிங்கறதுனால ஒன்ஸ் 21 டேஸ் முடிஞ்ச உடனே எல்லாருமே அவங்களோட சப்ளிமெண்டேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க ரெண்டு குரூப்புமே. அடுத்து 6 வீக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வாஷ் அவுட் பீரியட். இந்த வாஷ் அவுட் பீரியட்ல அவங்க எல்லா சப்ளிமெண்டேஷன்ஸையும் ஸ்டாப் பண்ணிட்டு எதுவுமே எடுத்துக்காம வந்து இருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த வாஷ் அவுட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு குரூப்பும் இன்டர்சேஞ்ச் ஆகுறாங்க. சோ தட் ஃபர்ஸ்ட் கிரியாட்டின் எடுத்த குரூப் இனிமே வந்து பாத்தீங்கன்னா பிளசிபோ எடுப்பாங்க அடுத்த 3 வாரத்துக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளசிபோ எடுத்த குரூப் பாத்தீங்க அப்படின்னா இப்போ கிரியாட்டின் எடுப்பாங்க அடுத்த 3 வாரத்துக்கு. ரொம்ப ஒரு நல்ல ஸ்டடி டிசைன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ஸ்டடியோட கடைசியில ஒவ்வொரு சப்ஜெக்டும் அவங்களுக்கே ஒரு கண்ட்ரோலா வந்து ஆக்ட் ஆக போறாங்க கம்பேர் பண்றதுக்கு. சோ இண்டிவிஜுவல் ஜெனடிக் வேரியேஷன் அண்ட் கன்ஃபவுண்டிங் ஃபேக்டர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் எலிமினேட்டட். சோ இந்த ஸ்டடியில அவுட்கம்ஸ் வந்து என்னென்ன மெஷர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஆந்த்ரோபோமெட்ரி அதாவது பாடி மெஷர்மெண்ட்ஸ், அடுத்து ஸ்கின் ஃபோல்ட் கேலிபர்ஸ் யூஸ் பண்ணி பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் செக் பண்றதுக்கு பிளட் சாம்பிள்ஸும் கலெக்ட் பண்ணிருக்காங்க டே 0ல, டே 7ல, டே 21ல. சோ ரிசல்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டெரோன் லெவல்ஸ்ல பெரிய லெவல்ல சேஞ்சஸ் எதுவும் இல்ல. ஆனா டிஎஸ்டிலையும் டிஎஸ்டி டு டெஸ்டோஸ்டெரோன் அப்படிங்கிற இந்த ரேஷியோலையும் பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வந்திருக்கு. அண்ட் சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் தான் எல்லாமே. சோ இந்த ஸ்டடியோட டியூரேஷன் 3 வீக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீக் டே 7 வந்து முடியறப்ப டிஎஸ்டியோட லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரியாட்டின் லோடிங் பண்ண குரூப்ல பேஸ் லைனை விட 56% வந்து எலிவேட்டடா இருக்கு. அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய 2 வீக்ஸ் ஆஃப் கிரியாட்டின் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்லயுமே இந்த டிஎஸ்டி பேஸ் லைனை விட ஒரு 40% வந்து எலிவேட்டடா தான் இருந்திருக்கு. அண்ட் டெஸ்டோஸ்டெரோன் டு டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரோன் கன்வர்ஷன் அதாவது டிஎஸ்டி கன்வர்ஷன் இதுவும் அதிகமா இருக்கு. அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா டிஎஸ்டி டு டெஸ்டோஸ்டெரோன் ரேஷியோ வச்சு தான். அண்ட் இந்த டிஎஸ்டி கன்வர்ஷனுமே கிரியாட்டின் லோடிங் ஃபேஸ்ல பேஸ் லைனை விட ஒரு 36% எலிவேட்டடா இருந்திருக்கு. அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்லயுமே ஒரு 22% வந்து எலிவேட்டடா இருந்திருக்கு. சோ இந்த டிஎஸ்டி ஹார்மோன் தான் நம்மளோட மேல் பேட்டர்ன் பால்னஸ் காஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியான எவிடன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கு லைக் டிஎஸ்டி பிளாக்கர்ஸ் லைக் ஃபினாஸ்ட்ரைட். அண்ட் இந்த மாதிரி டிஎஸ்டி பிளாக்கர்ஸ் யூஸ் பண்றப்ப இந்த மாதிரி மேல் பேட்டர்ன் பால்னஸ் இருக்கவங்களுக்கு ஹேர் பேராமீட்டர்ஸ்ல நல்ல சேஞ்சஸ் இருக்கிறதும் நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி வந்து ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்படிங்கிறப்ப கிரியாட்டின் டிஎஸ்டியை இன்க்ரீஸ் பண்றப்ப ஆல்ரெடி டிஎஸ்டினால மேல் பேட்டர்ன் பால்னஸ் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்க ஒருத்தர் கிரியாட்டின் சப்ளிமெண்டேஷன் ஹேர் லாஸ் தானே கிராஸ் பண்ணும் அப்படிதானே நீங்களும் யோசிச்சீங்க. தப்பே இல்லை. ஆனா இந்த விஷயத்துல இன்னும் சில நுணுக்கங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி மேல் பேட்டர்ன் பால்னஸ் இருக்கு அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பாக்குறப்ப எதை பண்றது எதை விடுறது அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா என்கிட்டயே ஆன்லைன்ல கன்சல்ட் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நீங்க என்னோட இந்த ஒர்க் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 0 காஸ்ட் மெத்தட் இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக் டு தி வீடியோ. சோ இந்த ஸ்டடி ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லாருமே ஒரே காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே இடத்துல தான் சாப்பிடுறாங்க, ஒரே மாதிரி தான் ட்ரைனிங் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப டயட் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது டிஎஸ்டி லெவல்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய 2 பெரிய ஃபேக்டர்ஸ். அண்ட் இந்த 2 பெரிய ஃபேக்டர்ஸுமே இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஸ்டடியில மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இவங்க டிஎஸ்டியை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ண இந்த டெஸ்ட் தான் சீரம் டிஎஸ்டி லெவல். அதாவது நம்ம கையில பிளட் எடுத்து அதுல பார்க்கக்கூடிய டெஸ்ட். பட் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா அதாவது மேல் பேட்டர்ன் பால்னஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே ஸ்கேல்ப்ல ஏற்படக்கூடிய டிஎஸ்டி கன்வர்ஷன் தான். பிகாஸ் நம்ம ஸ்கேல்ப்ல டெஸ்டோஸ்டெரோனை டிஎஸ்டியை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்சைம் இருக்கு, டைப் 2 5 ஆல்பா ரெடக்டேஸ். அண்ட் ஸ்கேல்ப் தவிர மற்ற இடங்கள் எல்லாமே டைப் 1 5 ஆல்பா ரெடக்டேஸ் தான் இருக்கு. சோ இந்த டைப் 2 5 ஆல்பா ரெடக்டேஸ் என்சைம் தான் நம்மளோட ஸ்கேல்ப்ல டிஎஸ்டி லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து சுருங்க வைக்குது, அதே சமயம் கொட்டவும் வைக்குது. அண்ட் இதை ஸ்டாப் பண்றதுக்கு கொடுக்குற ஒரு ஸ்டாண்டர்ட் மெடிகேஷன் தான் ஃபினாஸ்ட்ரைட். இந்த ஃபினாஸ்ட்ரைட் இந்த ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் என்சைமை வந்து பிளாக் பண்ணி ஸ்கேல்ப்ல டிஎஸ்டியோட கான்சென்ட்ரேஷன்ஸை வந்து கம்மி பண்றதுனால நமக்கு ஹேர் லாஸ்ல இருந்து ரிலீஃப் கிடைக்குது. அண்ட் மேல் பேட்டர்ன் பால்னஸோட ப்ரோக்ரஷனும் ஸ்லோ ஆகுது. சோ இதுதான் இந்த கிளைமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிக்சர். அண்ட் 2009ல நடந்த ஸ்டடி இது. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா 2025 இந்த ப்ராப்ளம் உண்மையாவே இந்த மாதிரி கிரியாட்டின் சப்ளிமெண்டேஷன்ல வருது அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க.
Thus creatine caused hair loss a 12-week randomized control trial. And இந்த ஸ்டடியில் ஒரு 45 ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல்ஸை எடுத்துக்கிட்டு 2 குரூப்பா பிரிச்சு ஒரு குரூப் பாத்தீங்க அப்படின்னா 5 கிராம் கிரியாட்டின் சப்ளிமெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் இன்னொரு குரூப் 5 கிராம்ஸ் பிளெசிபோ எடுத்துக்கிறாங்க. இது வேற எதுவும் இல்ல, மால்டோடெக்ஸ்ட்ரின் அப்படிங்கக்கூடிய ஒரு சுகர். அண்ட் இந்த ஸ்டடியோட எண்ட்ல, அதாவது 12 வீக்ஸ்க்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சீரம் ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ்ல பெரிய அளவுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெஸ்டோஸ்டெரோனா இருக்கட்டும், டிகெஸ்டியா இருக்கட்டும், இல்ல அந்த ரேஷியோவா இருக்கட்டும். ஸோ கிரியாட்டின் ஹேர் லாஸை காஸ் பண்ணும் அப்படிங்கிற இந்த கிளைமை நாங்க எங்களோட ஸ்டடியை வச்சு கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எஸ், தெர் இஸ் அ ஹியூஜ் பட். ஸோ இந்த ஸ்டடியோட மெத்தடாலஜிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. முதல் ப்ராப்ளம் irrelevant பாப்புலேஷன். ஸோ இந்த ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா எல்லாருக்கும் வராது. ஒரு சில ஜெனட்டிக்லி ப்ரீடிஸ்போஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா, அதாவது மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ஈவன் ஃபேமிலிஸ்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா அண்ணாக்கு வந்து ஹேர் நல்லா இருக்கு, பட் தம்பிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் பேட்டர்ன் பால்னஸோட பிரசன்ட் ஆயிருக்க மாதிரி கேசஸ் பார்த்திருக்கேன். ஏன் ஆளுக்கு ஒரு டோப்பா வாங்கி கொடுக்கலாம்ல. ஸோ கிரியாட்டின் இந்த மாதிரி மேல் பேட்டர்ன் பால்னஸை வந்து ஒர்ஸ் ஆக்காது அப்படிங்கிறத இந்த மாதிரி ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா ரிஸ்க் இருக்கவங்களை வச்சு டெஸ்ட் பண்ணாதான் அந்த ரிசல்ட்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா டயக்னோசிஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணாம இவங்க ரேண்டமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 45 ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் இண்டிவிஜுவல்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் ஃபார்ம்ஸ் மூலமா. ஸோ ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா ஜெனட்டிக்ஸ் இருந்தா தான் முடி கொட்டும், இல்ல அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலுமே முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா பாப்புலேஷன் இல்லாம ஜென்ரல் பாப்புலேஷன்ல ஒரு ஸ்டடியை வந்து நம்ம பண்ணிட்டு அந்த ஸ்டடியோட ரிசல்ட்ஸ் எடுத்து நம்ம ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா பாப்புலேஷன்ல சொல்ல முடியாது, ஏன்னா இட்ஸ் நாட் ரெலவென்ட். அண்ட் ரெண்டாவது ப்ராப்ளம், லாஸ்ட் ஸ்டடியில நடந்த அதே தப்பு தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸ்கேல்ப் டிகெஸ்டியை மெஷர் பண்றதுக்கு பதிலாக சீரம் டிகெஸ்டியை தான் இவங்களும் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2009 நடந்த ஃபர்ஸ்ட் ஸ்டடியிலுமே சீரம் லெவல்ஸ் ஆஃப் டிகெஸ்டியை தான் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். பிகாஸ் அந்த டைம்ல அவைலபிள் டெஸ்டிங் ஆப்ஷன்ஸ்ல பெஸ்ட் இந்த மாதிரி சீரம் டிகெஸ்டி லெவல்ஸ் தான். பிகாஸ் ஸ்கேல்ப்ல வந்து டிகெஸ்டி லெவல்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்பை வந்து பயாப்சி தான் பண்ணியிருக்கணும். அது வந்து ரொம்பவே ஒரு இன்வேசிவான ப்ரொசீஜர். பட் ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய டெஸ்ட் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஹேர் பிளக் பண்ணி அதோட ஃபாலிக்கில் இருந்து டிகெஸ்டி கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த என்சைம் டைப் 2 5 ஆல்ஃபா ரெடக்டேஸோட எக்ஸ்பிரஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அட்வான்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப் ஆயிருக்கு. அண்ட் ஸ்கேல்ப் பயாப்சியை கம்பேர் பண்றப்ப அவ்வளவு இன்வேசிவான ப்ரொசீஜரும் கிடையாது. அண்ட் மூணாவது ப்ராப்ளம், இந்த ஸ்டடியை பண்ண ரிசர்ச்சர்ஸ் இந்த மாதிரி கிரியாட்டின் சப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியோட சயின்டிபிக் அட்வைசர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கலி தே ஆர் எம்ப்ளாயீஸ். ஸோ இந்த ஸ்டடியோட மெத்தடாலஜி அண்ட் ரிசல்ட்ஸ்ல இந்த கம்பெனியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஸ்டடி டியூரேஷன் ஒன்லி 3 months தான் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா இருக்க ஒருத்தரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு ஹேரை வந்து லூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் ஹேர்ல இருந்து 5% ஆஃப் தேர் ஹேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்தோட கடைசியில லூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டடியோட டியூரேஷன் 3 மாசம். ஸோ ஒரு வருஷத்துல 3 மாசம் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த 5% 4 வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.25%. இதுல இவங்க ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை வச்சு இருந்தாலுமே இந்த 1.25% அப்படிங்கிற இந்த சின்ன சேஞ்சை டிடெக்ட் பண்றது பெரிய அளவுல சிக்னிபிகன்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காது இந்த ஸ்டடியில. ஸோ 15 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டடி வருது அண்ட் இந்த ஸ்டடியும் இந்த கேள்வியை ப்ராப்பரா ஆன்சர் பண்ணாமையே போயிடுச்சு. ஸோ குறை சொல்றது ஈஸி, இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்? ஸோ ஒரு ரிசர்ச் கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண போறோம், அதாவது ஒரு கிரியாட்டின் ஹேர் லாஸை காஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கொண்டு வர போறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒன்று இருக்கு, அதுதான் பிகோட் ஃப்ரேம் ஒர்க், PICOT. இதுல P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாப்புலேஷன். நம்மளுக்கு ரிலவெண்டான பாப்புலேஷன் எது? 18 to 40 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா டயக்னோசிஸோட இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட்ஸ். அடுத்து I ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்வென்ஷன், கிரியாட்டின் சப்ளிமெண்டேஷன். அடுத்து C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கம்பேரிசன், பிளெசிபோ குரூப். அடுத்து O ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அவுட்கம், என்ன அவுட்கம் வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம் அப்படின்னு. எய்தர் ஸ்கேல்ப் டிஹெச்டி லெவல்ஸ், இல்ல அப்படின்னா இந்த ஹேர் ஃபாலிகிள்ஸ்ல டைப் 2 5 ஆல்ஃபா ரெடக்டேஸ் என்சைமோட ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் ட்ரைகோகிராம் ஃபார் ஹேர் லாஸ் அனாலிசிஸ். அண்ட் ஃபைனலி T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம். அட்லீஸ்ட் 1 to 2 இயர்ஸ்க்கு அப்படி இந்த ஸ்டடி வந்து நடக்கணும். அண்ட் ஆல்மோஸ்ட் பை த ஏஜ் ஆஃப் 50 ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த மேல்ஸ், அதாவது பாதி மேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா கண்டிஷனால பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டடியை பண்றதுக்கான சாம்பிள் சைஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் அதிகமா இருக்கணும், ப்ராபப்ளி டபுள் த சாம்பிள் சைஸ். ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட்ல இருக்க டேட்டா வச்சு என்னால கண்டிப்பா சொல்ல முடிகிற ஒரு விஷயம், இன்னும் டேட்டா வேணும் அப்படிங்கிறது தான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பிகாஸ் கிரியாட்டின் டிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டடி ஸ்கேல்ப் டிஎஸ்டியை வந்து செக் பண்ணல அண்ட் ஆக்சுவலாவே ஹேர் கொட்டுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கல. அதே சமயம் கிரியாட்டினால ஹேர் கொட்டாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டடியும் ஸ்கேல்ப் டிஎஸ்டியை வந்து செக் பண்ணல அண்ட் ரெலவென்ட் பாப்புலேஷனான ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா பேஷண்ட்ஸை சப்ஜெக்டா வச்சு பண்ணல. தி எவிடன்ஸ் இஸ் கான்ட்ரோவர்ஷியல் அட் திஸ் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல பெஸ்ட் அப்ரோச் ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ உங்களுக்கு
உங்களுக்கு இந்த மாதிரி ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா இருக்கு, மினாக்சில், ஃபினாஸ்டைடு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க, ஜிம்முக்கு போறீங்க, அதே சமயம் கிரியேட்டின் வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், பிகாஸ் நீங்க ஆல்ரெடி டிஎஸ்டி பிளாக்கர்ஸ்ல இருக்கீங்க லைக் ஃபினாஸ்டைடு. ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா அண்ட் ஹேர் லாஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கு, வீட்லயுமே யாருக்கும் இந்த மாதிரி தொந்தரவு இல்லை, ஜெனடிக் ரிஸ்க் கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க உங்களோட கிரியேட்டின் சப்ளிமெண்ட்ஸும் அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸையும் தாராளமா வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் ஃபைனலி இந்த மாதிரி ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா இருக்கு, பட் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு, ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கல அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்க எவிடன்ஸை வச்சு ட்ரையல் அண்ட் எரர் மட்டும் தான் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்து முடி கொட்டுறது அதிகமாச்சு அப்படின்னா நிறுத்திக்கிட்டு தான் ஆகணும், இல்லை அப்படின்னா தாராளமா கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே கிரியேட்டின் அப்படிங்கிறது ஒரு சப்ளிமெண்ட் தான். அண்ட் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய எவிடன்ஸை வச்சு பேஸ் பண்ணது தான். அண்ட் ஃபியூச்சர்ல நிறைய ரிசர்ச் வருது அண்ட் டேட்டா வந்து நிறைய கிடைக்குது அப்படிங்கிறப்ப இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கன்ஃபார்மா மாறலாம். ஸோ அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸை சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே சமயம் இந்த மாதிரி ஹேர் லாஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கன்ஃபார்மா பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன், ஓவர் அண்ட் அவுட்.